சபை ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லோரும் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்து நல்வாக்குகள் கொடுங்கள். என் தாயே கேரளத்து காளி, என் தாய் கருங்காலி முன்னால் வந்து நில்லுங்கள். என் தாய் பேச்சி, என் தாய் நாகத்தம்மனை முன்னால் வந்து நில்லுங்கள். என் தாய் அங்காள பரமேஸ்வரின் தம்பி முனீஸ்வரனை முன்னால் வந்து நில்லுங்கள். என் தாய் பச்சையம்மானின் தம்பி மதுரை வீரனை முன்னால் வந்து நில்லுங்கள். என் தாய் அணைஞ்சி, என் தாய் முத்தாரம்மனை, என் தாய் உச்சிமாக்கலை, என் தாய் வாராகி, என் தாய் பிரதிங்கிராவை முன்னால் வந்து நில்லுங்கள். சபை ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லோரும் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்து நல்வாக்குகள் கொடுங்கள். பேரும் புகழும் நிறைந்திருக்கின்றது. மகாராஜா மாயாண்டி சபை என்றுமே நிறைந்திருப்பதற்கு என் தாய் அங்காள பரமேஸ்வரியை முன்னால் வாருங்கள். என் தம்பி முனீஸ்வரனை முன்னால் வாருங்கள். சபையில் மகள் சிவசங்கரி என்கின்ற மகளுக்கு தலையில் உட்கார வைத்து அருள் வாக்கை பெற்று மகள் வாழ்ந்து வருவதற்கான காரிய கூற்றுகள் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பது. இதைதான் என் தாய் அங்காள பரமேஸ்வரி செய்கின்ற தருணம். என் தம்பி முனீஸ்வரன் கூட இருக்கின்ற தருணம். எல்லாம் நல்லபடியாக முடிவதற்கு, பேரு புகழுமாக வருகின்ற சக்தி எப்போதுமே இருந்து வருவதற்கு, வருகின்ற என் தாய் அங்காள பரமேஸ்வரி மகள் தலையில் வந்து மக்கள், அந்த ஊரில் உள்ள மக்கள் படப்பை சருப்படஞ்சேரி என்கின்ற கிராமத்தில் அந்த மகள் அங்கிருந்து வந்து தாயை தலையில் ஏற்றி வாக்கு சொல்லுவதற்கு மகளுக்கு உறுதுணையாக இருந்து பாவித்து வருகின்ற சக்தியை கொடுக்கின்றேன், பேரு புகழுமாக இருப்பதற்கு. என் தாய் அங்காள பரமேஸ்வரியே, என் தம்பி முனீஸ்வரனை மகள் சிவசங்கரி தலையில் போய் அமருங்கள். பேரும் புகழும் நிறைந்திருக்கின்றது. மகாராஜா மாயாண்டி சபை என்றுமே நிறைந்திருப்பதற்கு மகள் சிவசங்கரி என்கின்ற மகள் தலை உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போய் அமருங்கள். பேரு புகழோடு இருப்பதற்கு. சபை கலைக்கப்படுகிறது. எல்லோரும் அவர் இருக்கையில் போய் அமருங்கள். நல்வாக்குகள் கொடுங்க.